அடுத்த காணாமே போயிடும். எங்க அப்பா உங்க அப்பா மாதிரியே இருக்கிறதா? ஐயோ ஒரே ஒரு போகடி தூரம் எவ்வளவு இருக்கு? ஆமாங்க. உங்க அங்கலாப்பு தீர்க்கும். ஒரு தடவை தான் சொல்லுவேன். இதே என்கிட்ட கொடுக்குறேன். கூப்பிட்டுமா என்ன பண்ற? நான் என்ன இளவோ பண்ணிட்டு போறேன். உனக்கு கொடுத்த உத்தியோகம் நீ என்ன மாமான்னு கூப்பிடுற? ஆமா நான் என்ன பண்றேன் நீயே பாக்குற. நான் மாமான்னு கூப்பிட்டுமா? குச்சி போயிடும். ஐயோ நான் போனா போகுதுன்னு பாக்குறேன். எல்லாரும் விட அதிகமாவே நீ இருக்க. செருப்பு துச்சி போயிட்டு நான் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல பட்டல் போட்டு அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வீக்னஸா போயிட்டு. கூப்பிடு. கூப்பிட்டுமா? சரி கூப்பிட்டேன். என்ன வடை சாப்பிடுறீங்களா? ஏயா என்னமோ நக்கறதுக்கு வருமே அது மாதிரி எனக்கு வர. நாய் நக்கறதுக்கு வர மாதிரி வந்துட்டு இருக்கிறேன். யாரு என்ன எட்டுல ஒரு நாய் நினைச்சுக்காத. கூட மோசமா இருக்கிறீ நீ. சாதாரண ஆள் கிடையாது. என்ன எட்டுல ஒண்ணு மார்கழி மாசம் வந்தா ஒரு 7-8 நாய் ஒட்டுக்கா போகும். 7-8 நாய் ஒட்டுக்கா போகும். சரி அதுல ஒரு 8ஆவதா ஒரு நாய் டங்கு சிக்கான் வாசப்படியில உட்காந்து தினம் பார்த்தேன். வயசான நாய். ஆமா முத நாளா 6 போச்சு. சரி 7ஆவது நானு. 7ஆவது நானு உன்ன மாதிரி. 8ஆவது பொட்ட நாய். ஒரு பொட்ட நாய் நாயே தெரியுது. அதுல 7ஆவது நாய் நானு. சரி மறுநாள் பார்த்தா 6 ஆச்சு. அப்புறம் 5 ஆச்சு. அப்புறம் 4 ஆச்சு. அப்புறம் 3 ஆச்சு. அப்புறம் 2 ஆச்சு. நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த பொட்ட நாய் பார்த்து திரும்பி பார்த்துச்சு. நானும் பார்த்தேன். இன்னைக்கு ரெடி ஆயிடும் அப்படின்னு போயிடுச்சு. சரி அத்தனை பேர் இருந்தாங்க. இப்படிதான் இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு அது அப்படியே குப்பை மேல வர மாதிரி அதையும் இதையும் மேஞ்சிக்கிட்டு இதுதானா சந்தர்ப்பம்னு 8ஆவது நாய். அதுதான் அது ரெடி ஆயிடுச்சு. இல்ல பொம்பளை நாய் ரெடி. நான் கிட்ட போய் ஏம்மா ஒரு ஆம்பளை சரி வேணாம் பொம்பளை ரெடி. நான் ஆம்பளை நாய் பொம்பளை நாய் ரெடி. காலை என்னம்மா பொம்பளை நாய் ரெடின்னா ஆம்பளை நாய் காலை தூக்கணும்ல. ஆமா இங்க எங்க தூக்குறதுக்கு வழி இல்லையே. ஒரு கால் நொண்டியாச்சு. ஒரு கால தூக்குனா டங்கு விழுவுது. உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். கால் நொண்டிக்கா இருந்தா நொண்டியா இருந்தா உனக்கு என்ன அந்த வேலை? ஏதோ பாக்கலாம் ஏதோ கிடைக்குமான்னு எந்திரியா மேல. ஆனா இந்த வாயில் இருந்தாலும் உன்னால குலைக்க முடியாது. ஆமா சொல்றேன். என்ன வாயில வாய் இல்லாம நீ பொழைக்கவே முடியாதுன்னு. ஊமையா இருந்தாலும் பொழைக்க மாட்டேனா? ஊமையா பொழைக்க மாட்டேனா? ஊமையா இருந்தா எப்படி பொழைப்ப? அட சும்மா நிறுத்துமா. ஊமை. ஆமா உங்க வீட்டுல வேலை செய்யற ஊமை என்ன மட்டும் வேலை செய்யற சொல்லுமா. அப்படியா? ஆமா சொன்னா செஞ்சிருவியா? சொல்லி பாருமா. நிஜமா? சரியா? உங்க பக்கத்து கடையில பாக்கியத்தம்மா கடை இருக்குதுல்ல அங்க போய் பழச கடையில ஒரு 501 சோப்பு ஒண்ணு வாங்கிட்டு வா. அவ்வளவுதானே வாங்கிட்டு வந்தா போச்சு. நாங்க போய் என்னன்னு கேக்குறேன். நீ வாயில ஊமை மாதிரி செய்யாம வாய் திறந்து கேட்டு வாங்கிட்டு வந்து தப்பா வந்து. ஆமா அப்படி சொல்லுவேன். இப்ப நீ பாக்கியத்தம்மாவா கொஞ்ச நேரம் கடைக்காரம்மா நானு. சரி நான் இந்த இவரு வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் உனக்கு தெரியும். இப்ப நான் வந்து உங்ககிட்ட 501 பார் சோப்பு வாங்குறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு என்ன அவர் வீட்டுல நான் வேலை செய்யற வேலைக்காரன் உனக்கு தெரியும்.
எல்லாம் பலமா இருக்குது எனக்கு. என்ன 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 முதலாளி அம்மாவா? உண்மையா 50 ரூபாய்க்கு ஒரு வாட்டி என்னது என்னையா 5 சைபரு ஒரு தடவை மறுபடியும் கிணறா? சரி, கிணத்துக்குள்ள பக்கெட் விட்டு ஓ தண்ணி சேர்ந்துற. சரி, பக்கெட் எடுத்து வச்சுட்ட, துணியை போட்டு நினைக்கிற. மறுபடியும் சோப்பா? ஓ 501 பார் சோப்பு வேணுமா? ஆஹா, யோ நீ ஊமைனா இருந்தாலும் குறைச்சுக்குவ, வாயாடியும் குறைச்சுக்குவையா, நல்லா தெரியுதா? யோ எங்கே கூப்பிடுறேன்? இங்கே உட்காந்துருக்க வாங்க கூப்பிடுறேன். நீ அந்த பக்கம் வந்தா அவனுக்கு என்ன தெரியுமா? உனக்கு இருக்கு மரியாதை. பெரிய மனுஷன் ஒரு மரியாதை போயிடு, வாங்கி கட்டிக்கிட்டு போவாங்க. ஆமா, பெரிய மனுஷன் அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. ஆமா, அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள உன் கதி என்ன தெரியுமா? என்ன ஆகும்? இப்படி எல்லாம் அழகான புருஷன் கிடைச்சிட்டாங்கன்னா அடுத்த ஆம்பளைய இவ்வளவு கேவலப்படுத்துறது. இப்ப சொல்றீங்க ஒத்த பிராமணன் அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள உன் புருஷனை பிரிஞ்சு வர. பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் என்ன வாய் அடிச்சுட்டு இப்ப எப்படி சாபம் கொடுத்துட்டு போறாருன்னு. சித்ரா, இவர் சாவலான்னு கொண்டு படிக்காது. இனிமே நான் செல்ல வேண்டும் என்றார். வேதியர் வருவது என்றால் வேதியர் வருவது என்றால் அதை நமக்கு நேராதடி இன்னொரு நேராதடி அதை நீ எதை பற்றியும் என்னாதடி. அதெல்லாம் போகட்டும், இனிமே அதை பத்தி நினைக்கவே கூடாது. என்னாதே என்று சொல்லி ஐயா, என்னாதே என்று சொல்லி ஐயா, இது எந்த ஊரு எந்த தேசம்? ஐயா, எந்த ஊரு யார் தேசமோ? ஐயா, எந்த ஊரு யார் தேசமோ? ஐயா, நீ எனக்கு அறிய சொல்லுமையா. உள்கிறேன் கிளடியும் உள்கிறேன் கிளடியும் அடையது புகை மண்ணு உரைத்திதது உள்ளகட்டி கட்டி வைத்து உள்ளகட்டி கட்டி வைத்து அடையது உணவுள்ள திண்டிவனம். நமது நாட்டை விட்டு பெருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திண்டிவனம் என்ற ஊருக்கு வந்துவிட்டோம். அப்படியா? திண்டிவனம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது சுவாமி. திண்டிவனத்தருகே